எங்க தேசமெங்கோ தமிழ் வாசம் வீசும் ஈசங்கிட்ட வர வாங்கி வந்தோம். ஆளுநர் பதவி அப்படிங்கிறது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் இருந்தப்ப கொண்டு வந்த பதவி. இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே இன்னும் ஆளுநருக்கு ஒவ்வொரு மாநிலமும் அடிமையாக இருக்குது. ஆளுநருக்கு அடிமைன்னா அன்னைக்கு ஆங்கிலத்துக்கு அடிமை, இன்னைக்கு இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அடிமை. நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் அது ஆளுநர்கிட்ட போய் நிற்கும். ஒன்றிய அரசு ஒரு நாட்டுக்கு தேவை. இந்தியாவில் பல்வேறு நாடுகள் இருக்குது, பல்வேறு தேசங்கள் இருக்குது. பல்வேறு தேசங்களை ஒன்றிணைச்சு ஒரு நாடாக இந்தியா அப்படிங்கிறது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குச்சு. இப்போ நம்ம எல்லோரும் ஒரு நாடாக இருக்கோம், அது சிக்கல் இல்லை. நானும் இந்திய குடிமகன், நீங்களும் இந்திய குடிமகன். ஆனால் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்த அந்த ஆளுநர் பதவி இன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தன்னாட்சியை சுரண்டக்கூடிய செயலாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடக்குது, மக்கள் வாக்களிக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களாக வர்றாங்க. இந்த அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்றத்துக்கு போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை, அந்த மாநிலத்துக்கு தேவையான சட்டத்தை இயற்றுறாங்க. ஆனால் அந்த சட்டத்துக்கு சட்ட வடிவம் கொடுக்கறது எப்போ கிடைக்கிது அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒன்றிய அரசால், நடுவண் அரசால் அமர்த்தப்படக்கூடிய ஆளுநர் கையொப்பம் இடும்போது தான் அந்த மசோதா சட்டமாக மாறுது. உண்மையிலேயே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் என்பது உண்மையிலேயே அதுக்கு மசோதா மன்றம் அப்படின்னு பேர் வச்சா சரியாக இருக்கும். ஏன்னா மசோதாக்கள் தான் நிறைவேற்றப்படுது. யாரால? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அந்த மசோதாக்களுக்கு, அந்த மசோதாவிற்கு எப்போது ஆளுநர் கையொப்பமிடுகிறாரோ அப்போதுதான் அது சட்ட வடிவம் பெறுகிறது. அப்போ உண்மையிலேயே ஒரு மாநிலத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் முதல்வருக்கு தான் இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக. ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்ட அமைச்சர்களுக்கு இல்லாதது இந்திய தமிழ்நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் இந்திய அரசால் அமர்த்தப்படக்கூடிய ஆளுநருக்கு இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு காலனிய ஆதிக்கமாகத்தான் இது இன்னைக்கு வரைக்கும் செயல்படும். அப்போ ஆளுநர் ஆட்சியை நீக்காமல் எந்த மாநிலத்துக்கும் விடுதலை அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஆளுநரை நீக்கிறது தான் ஒரு உச்சபட்ச ஒரு விடுதலையாக ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் இருக்கும். இப்போ நீட் வேண்டான்னு சொல்கிறோம். நீட்டில் குளறுபடி வேண்டான்னு வட மாநிலத்தில் போராடினாங்க. இப்போ தில்லியில் பெரிய போராட்டம் ஏற்பட்டது. அந்த போராட்டத்தில் மாணவர்கள் தாக்கப்பட்டதுக்கு நம்ம கடுமையான கண்டனங்களை சொல்கிறோம். ஆனால் அவங்க நீட்டே வேணான்னு சொல்லலை, நீட்டில் குளறுபடி வேணான்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாடு தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா நீட்டே வேணான்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நீட்டை தமிழ்நாடு கையாளணும். இப்போ இதுலேயும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஆளுநர் தான். இந்த ஒரு மாநிலத்துக்கு அதனுடைய மொழி மிக அடிப்படையானது. 1956 இந்திய கொண்டு வந்த சட்டப்படி மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கான அந்த மொழி முதன்மைப்படுத்தப்படணும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியும் தமிழில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது நிராகரிக்கப்படுது. யாரால? ஒன்றிய அரசால் அமர்த்தப்படக்கூடிய ஆளுநரால். ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு, நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆவதாக தான் பாடணும், ஏன் 2ஆவதாக பாடலை அப்படின்ற நிலைமை கூட இன்னைக்கு இல்லை. அப்போ 3ஆவது இடத்துக்கு சொந்த மண்ணிலேயே தாய்மொழி தமிழ் புறக்கணிக்கப்படுது. அதே போல தான் தமிழர்களும் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இடையாக இருக்கக்கூடிய பதவி அப்படிங்கிறது தான் இந்த ஒன்றிய அரசால் அமர்த்தப்படக்கூடிய ஆளுநர் பதவி. இந்த ஆளுநர் பதவியை நீக்கணும் அப்படின்னு ஆகஸ்ட் 18 சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்குது. இயக்கங்கள் கடந்து, கட்சிகள் கடந்து, தமிழ்நாட்டின் நலன் கருதி ஒவ்வொரு மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக்கணும். இதில் பங்கெடுத்து கொள்வது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய தலையாய கடமை.
ஆளுநர் பதவியை நீக்குவதன் மூலம் நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்கள் உண்மையிலேயே சட்டமாக்கப்படுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் இருக்கணுமே தவிர ஆளுநரால் இருக்கக்கூடாது. அதற்கு ஆளுநர் பதவியை நீக்கணும். அதே போல் பொதுப்பட்டியல் அப்படின்ற ஒரு போலியான ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற பொதுப்பட்டியலை நீக்கி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் இப்படி இன்னும் நம்ம எத்தனை மசோதாக்கள் கொண்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் அது சட்ட வடிவம் பெறுவது, அது சட்டமாகுது அப்படின்னா அது ஆளுநர் கையொப்பம் இருந்தால் தான். அப்போ ஆளுநர் தான் இங்கே உச்சபட்ச அதிகாரமாக இயல்பாக ஒன்றிய அரசை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் ஆளுநர் இங்கே வேலை பார்த்தாலும், அவர் தமிழ்நாடு அரசு அவருக்கு ஊதியம் கொடுத்தாலும், ஆனால் அவர் ஒரு ஒன்றியத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுவார். ஏன்னா ஒன்றியத்தால் அமர்த்தப்படக்கூடிய பதவி தான் ஆளுநர் பதவி. இந்த ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுன்றதற்குன்னு ஐயா அண்ணாதுரை அவர்கள் பேசினார். இப்படி எது முகனையாக பேசி தமிழ்நாட்டை ஏமாத்தினது போதும். ஆளுநர் நீக்குங்க அப்படிங்கிறது முற்று ஏமாற்று. ஆளுநர் பதவியவே நீக்கு அப்படிங்கிறது தான் சரியான மாற்று. அதற்கான போராட்டம் தான் ஆகஸ்ட் 18 தமிழ் தேசிய பேர் இயக்கம் சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு முன்னெடுக்கிறது. இந்த அறப்போராட்டத்திற்கு அனைவரும் வாரி ஆதரவு தாரி.